ஜெகன் மஞ்சரியின் தலையை தடவிவிட்டு நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதிட்டுவிட்டு வேலைக்கு செல்ல ஆயத்தமானான். என்னங்க, கதவை பூட்டிவிட்டு போய்விடுங்கள், எனக்கு எழும்புவதற்கு சோம்பேறித்தனமாக இருக்குது என்றாள் மஞ்சரி. சனிக்கிழமை என்றாலே உனக்கு எழும்புவதற்கு நினைவு வராதே. சரி சரி, நீ படு, நான் கதவை பூட்டிவிட்டு சாவியை எடுத்து கொண்டு போறேன். உன்னிடம் இன்னொரு சாவி இருக்குதானே என்றான் ஜெகன். ஆமாம் இருக்கு, லைட்டை அணைத்துவிட்டு போங்கள் என்றாள் மஞ்சரி. அவன் சரியென்று சென்று விட்டான். அவள் மறுபடியும் சுருண்டு படுத்து கொண்டாள். சற்று நேரத்தில் மஞ்சரியின் போன் ரிங் ஆகி கட்டானது. உடனே எடுத்து பார்த்தால் மாயா என்று இருந்தது. உடனே மஞ்சரி மறுபடி ரிங் பண்ணினாள். என்னடா, எப்படி சரியான டயத்திற்கு ரிங் பண்ணின? காக்காவிற்கு மூக்கில் வேர்த்த மாதிரி என்றாள். பிறகு, இருக்காதா, ஜெகன் போயிருப்பான் என்று எனக்கு தெரியாதா? மகாராணி என் நினைவுகளுடன் கட்டிலில் தனையடியை கட்டிப்பிடித்து கொண்டு கிடக்க அதுதான் பாவமே என்று ரிங் பண்ணினேன் என்றான் மாயா என்ற யாதேஷ். ஆமா, உனக்கு நினைப்பு தான். உன்னை நினைச்சு ஏங்குவதற்காக அப்படி எதுவும் இல்லை என்றாள் மஞ்சரி. பொய் சொல்லாதே, நீ ஐபேடில் ஸ்கைப்பில் பேசு, ஏக்கமா இல்லையா என்று நான் பார்க்கிறேன் என்றான் இரண்டு அர்த்தங்களுடன் அவன். உனக்கு என்று மஞ்சரி செல்லமாக சினுங்கினாள். அவள் மெதுவாக எழுந்து போய் ஐபேடை கையில் எடுத்தாள். ஸ்கைப்பை ஆன் பண்ணினாள். லைட்டை போடு, இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது என்றான் யாதேஷ். மஞ்சரி எழுந்து லைட்டை போட்டுவிட்டு மறுபடியும் வந்து கட்டிலில் சாய்ந்து கொண்டாள். ஏ, இந்த நைட்டியில் நீ அழகாகவே இருக்க, கொஞ்சம் பெட்ஷீட்டை கீழே இறக்கிவிடேன் என்றான் அவன். ஜெகனுக்கு கொண்டாட்டம்தான் இரவு எல்லாம் என்றாள் யாதேஷ். நீ வாயை மூடு, அவர் வந்து பக்கத்தில் படுத்தவுடனே தூங்கிவிட்டார். உன் அழகை ரசிக்கலாமா என்றான் அவன். அவர் லேட்டாக்கி தான் வந்தார், பாவம் தூங்கிவிட்டார் என்றாள் மஞ்சரி. அப்ப எனக்காக தான் இந்த நைட்டியை போடுவியா? நான் காலையில் ஃபோன் பண்ணுவேன் என்று தெரிந்துதானே என் கண்களுக்கு விருந்தாக இப்படி ஒரு நைட்டி போட்டு இருக்க என்றான். அதற்கு யாதேஷ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று வாய் மட்டும் சொன்னது. அதுதான் உண்மை என்று மஞ்சரியின் கண்கள் காட்டி கொடுத்தது. யாதேஷிடம் ஜெகன் மஞ்சரி கணவன், யாதேஷ் காதலன். இந்த காலத்தில் இதுவெல்லாம் சகஜம் என்று நினைக்கும் சில பெண்களின் மத்தியில் மஞ்சரியும் ஒரு ஆள். யாதேஷ் காலேஜ் படிக்கும்போது மஞ்சரியை காதலிப்பதாக வந்து நின்றவனை அவளும் மறுப்பு இல்லாமல் காதலிக்க ஆரம்பித்தாள். இருவரினதும் காதல் நன்றாகத்தான் போய்கொண்டு இருந்தது. யாதேஷ் வெளிநாடு செல்லும் மட்டும் திடீரென்று ஒரு நாள் யாதேஷ் எனக்கு வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு வந்திருக்கு என்றான் மஞ்சரியிடம். என்ன விளையாடுகிறையா, இன்னும் காலேஜ் முடிக்கவில்லை என்றான். அவள், வந்த வாய்ப்பை ஏன் நழுவ விட? மாமா பணம் கொடுத்து உதவுவதாக சொன்னார் என்றான் அவன். இது எனக்கு சரியாக படவில்லை. முதலில் படிப்பை முடி, அதன் பிறகு வெளியில் போவதற்கு யோசி. இப்போது வேண்டாம் என்றாள் அவள். யாதேஷ் அதை கேட்கவில்லை, பிடிவாதமாக இருந்தான். நான் முதல் போய் எல்லாம் நன்றாக அமைந்தால் உடனே வந்து உன்னை திருமணம் செய்து அழைத்து கொண்டு போய்விடுவேன் என்றான் யாதேஷ். அவள் அதை அரை மனதோடு ஒத்துக்கொண்டாள். போனவன் 6-7 மாதங்கள் மஞ்சரியுடன் தொடர்பில் இருந்தான். பிறகு எந்த தொடர்பும் இல்லை. அவளும் யாதேஷ் நண்பர்கள் முதல் கொண்டு அவன் உறவினர்கள் வரை அனைவரையும் விசாரித்து விட்டாள். யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. கடைசி முயற்சியாக தைரியத்துடன் யாதேஷ் வீட்டை தேடி போனாள். அவன் வீடு பூட்டி கிடந்தது. அக்கம் பக்கம் விசாரித்த போது அவர்கள் வீட்டை காலி பண்ணி 6-7 மாதம் இருக்கும், எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை என்ற பதில் மட்டும் கிடைத்தது அவளுக்கு. ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். காதலித்த காதலனை காணவில்லை. அவன் தொடர்பில் இருந்தால் அவனை காதலிக்கிறேன் என்று வீட்டில் கூறலாம். தற்போது அதற்கும் முடியாது. இனி யாதேஷ் எங்கு போய் தேடுவது என்று மஞ்சரிக்கு தெரியவில்லை. அதனால் அமைதியாக வீட்டில் பார்த்த ஜெகனுக்கு கழுத்தை நீட்டிவிட்டாள் மஞ்சரி. 6 மாதம் சந்தோஷமாக வாழ்க்கை போனது. ஒரு நாள் ஜெகன் மஞ்சரிக்கு இருவரும் சாப்பிட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனார்கள். அங்கு வெள்ளை யூனிஃபார்ம் அணிந்து வந்து நின்றவன் யாதேஷ். இதை சற்றும் எதிர்பார்க்காத மஞ்சரி ஆடிப்போனாள். அவனும் கொஞ்சம் தடுமாறித்தான் போனான். சமாளித்து கொண்டே யாதேஷ் கையோடு கொண்டு வந்த மெனு கார்டை கொடுத்துவிட்டு சட்டென்று சென்று விட்டான். ஜெகன் என்ன வேண்டும் என்று மஞ்சரியிடம் கேட்கும்போது தான் சுயநினைவுக்கே வந்தாள் அவள். எதையாவது ஆர்டர் பண்ணுங்கள் என்றாள்.
ஏன் என்ன செய்வது, ஒரு மாதிரி இருக்க என்றான் ஜெகன். ஒன்றுமில்லை என்று சமாளித்தாள். பிறகு யாதேஷ் வரவில்லை. வேறு ஒருவன் வந்துதான் இவர்கள் ஆர்டர் பண்ணிய உணவுகளை குறித்து கொண்டு போனான். 20 நிமிடங்களுக்கு பிறகு அவன் சுட சுட உணவுகளை கொண்டு வைத்து விட்டு போனான். மஞ்சரிக்கு சாப்பிட முடியவில்லை. ஏசியிலும் வேர்த்து போனது அவளுக்கு. மறுபடியும் அவள் கண்களுக்கு யாதேஷ் எங்காவது தெரிகிறானா என்றுதான் பார்க்க தோன்றியது. என்ன, வந்ததிலிருந்து எதையோ தேடிக்கொண்டே இருக்க என்றான் ஜெகன். இல்லை, எனக்கு தெரிந்தவர்கள் யாரோ இங்கு இருக்க மாதிரியே இருக்கிறது, அதுதான் என்றாள் மஞ்சரி. இருக்கும் இருக்கும், நன்றாக தேடு. அப்படியே இருந்தால் நல்லதுதான், நமக்கும் சேர்த்து பில்லை அவர்கள் தலையில் கட்டிவிடலாம் என்று கிண்டல் பண்ணினான் ஜெகன். ஆனால் அவள் சிரிக்கும் நிலைமையில் இல்லை. யாதேஷ் எப்படி இங்கு வந்தான்? அவன்தானா அல்லது அவனை போல வேறு யாதாவதா என்று மனம் குழம்பியது மஞ்சரிக்கு. எனக்கு போதும் என்று மஞ்சரி ஆர்டர் பண்ணிய உணவில் பாதியை வைத்து விட்டாள். ஜெகன் முடிந்தளவு அவள் வைத்த சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டு, போதும், இதற்கு மேல் சாப்பிட முடியாது என்று வைத்து விட்டான். பில் கொண்டு வந்து கொடுத்தான். ஒருவன் பணத்தை வைத்து கொண்டு விட்டு இருவரும் போய் காரில் ஏறிக்கொண்டார்கள். மஞ்சரி தூக்கம் வருவதாக கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இல்லை என்றால் ஜெகன் ஏதாவது கதைப்பான். அதை கேட்கும் மனநிலையில் தற்போது அவன் இல்லை. வீடு வரும் மட்டும் மஞ்சரிக்கு யாதேஷ் நினைவாகவே இருந்தது. எப்படி இங்கு வந்து வேலை செய்கிறான்? வெளிநாட்டுக்கு போனவன் எப்படி திரும்பி வந்தான்? எப்படி என்னை மறந்தான்? கடவுளே, இது என்ன சோதனை? அவனை தேடி எந்த தகவல்களும் இல்லை என்பதால் தான் ஜெகனை கட்டினேன். இந்த 6-7 மாதமாக சந்தோஷமாக தான் வாழ்க்கை போகிறது. இப்போது ஏன் என் கண்ணில் யாதேஷை காட்டின என்று கடவுளை நொந்து கொண்டாள். மஞ்சரி காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அடுத்த நாள் ஜெகன் வேலைக்கு போன பிறகு ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தேடி போனாள் மஞ்சரி. என்னம்மா வேண்டும் என்று வரவேற்பு இடத்தில் உட்கார்ந்திருந்த ஒருவர் கேட்டார். அவரிடம் இங்கு யாதேஷ் என்ற ஒருவன் வேலை செய்கிறானா என்றாள் மஞ்சரி. ஆமாம் அம்மா, 2 மணிக்கு தான் வருவார். நீங்கள் யார் என்றார் அவர். எனக்கு வேண்டப்பட்டவர்தான் என்றாள் மஞ்சரி. அவர் வீடு பக்கத்தில் தான் இருக்கு, அங்கு போய் பாருங்கள். இப்போதுதான் 10 மணி. 2 மணி மட்டும் அவருக்காக காத்திருப்பதை விட அங்கு போய் பார்ப்பது நல்லது அம்மா என்றார் அவர். எனக்கு வீட்டு விலாசத்தை கொஞ்சம் தர முடியுமா என்றாள் மஞ்சரி. நீ யார் என்றே தெரியாது, எப்படிம்மா விலாசம் கொடுப்பது? இரு அம்மா, அவருக்கு ஃபோன் போட்டு கேட்கிறேன். உனது பெயர் என்ன என்றார் அவர். மஞ்சரி என்றாள். அவர் யாதேஷுக்கு ஃபோன் எடுக்கும் போது இவள் மனம் படபடத்தது. அவர் உங்களை தேடிக்கொண்டு மஞ்சரி என்ற ஒரு பெண் வந்திருக்கிறார், வீட்டு விலாசம் கேட்குது, கொடுக்கவா என்றார் யாதேஷிடம். அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்கள் என்றான் அவன். அவர் மஞ்சரியிடம் ஃபோனை கொடுக்க அவர் கைகள் நடுங்கியது. ஹலோ என்றான் யாதேஷ். அதே குரல். உங்களை பார்க்கணும் என்று தட்டு தடுமாறி சொன்னாள் மஞ்சரி. சரி, அங்கு ஒரு அரை மத்தியானம் வெயிட் பண்ணு, நான் வந்து விடுகிறேன் என்று ஃபோனை வைத்து விட்டான் யாதேஷ். அரை மணி நேரம் மஞ்சரி மனதில் 1000 கேள்விகள் வந்து, என்ன சொல்வான்? என்னை காதலித்து காட்டாமல் துரோகம் பண்ணிவிட்ட என்று கத்துவானோ? அப்படி என்றால் இத்தனை நாட்கள் என்னை தேடி வரவில்லையே, எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணவில்லையே, இவனுக்காக ஃபோன் நம்பரை கூட இன்னும் மாற்றவில்லை, இவன்தான் என்னை ஏமாற்றி இருக்கிறான், வந்து என்ன சொல்லுவான்? பல குழப்பம் மனதில். யாரோ பைக்கில் ஹார்ன் அடிக்கும் சத்தம். திரும்பி பார்த்தால் யாதேஷ் பைக்கை நிறுத்தும் இடத்தில். பைக்கை நிறுத்தியவன் கையை அசைத்தான். மஞ்சரியை வரும்படி அவள் அவனை நோக்கி நடக்கும்போது மனம் படபடவென்று அடித்தது. அவன் பக்கத்தில் போனவுடன் மயக்கமே வருவது போல் இருந்தது. யாதேஷ் அவளிடம் அமைதியாக, என் பின்னால் வா, இது நான் வேலை செய்யும் இடம், பக்கத்தில் ஒரு காப்பி கடை இருக்கு, அங்கு போய் பேசலாம் என்று அவன் வேகமாக நடந்தான். மஞ்சரியும் அவன் பின்னாடியே நடந்தாள். இருவரும் அந்த காப்பி கடையோரத்தில் உட்கார்ந்தார்கள். மஞ்சரி யாதேஷை நிமிர்ந்து பார்த்தாள். அதே காந்த கண்கள் அவளை ஏதோ செய்தது. கண்களை தாழ்த்தி அவள், எப்படி என்னை மறந்தீர்கள் என்றாள். கண்களின் கண்ணீர் துளியுடன், உன்னை மறக்கவில்லை, எனக்கு வேறு வழியில்லை என்று பெருமூச்சு விட்டான் அவன். மேலும் அவன் சொன்னது, நான் வெளிநாடு போய் 6 மாதம் ஒரு கம்பெனியின் வேலை செய்தேன். அந்த கம்பெனி கள்ளக்கடத்தலோடு தொடர்புடைய கம்பெனி என்று அங்கு வேலை செய்த வெளியூர் ஆட்கள் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டார்கள். அதில் நானும் ஒருவன் என்றதும் மஞ்சரி ஆடிப்போய் விட்டாள். உண்மையாகவா என்றாள் அவள். ஆமாம், பல கேள்விகள், பல துன்புறுத்தல்கள், வேண்டாம் என்று போய்விட்டது. 6-7 மாதங்களாக என்றான் அவன். பாவமாக நான் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு போனேன், ஆனால் அங்கு யாரும் இல்லை என்றாள் மஞ்சரி. அடிக்கடி போலீஸில் வந்து நம் வீட்டில் விசாரித்திருக்கிறார்கள். ஊர் ஆட்கள் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தவுடன் குடும்பமே வேறு ஒரு இடத்திற்கு போய்விட்டார்கள் என்றான் யாதேஷ். 7-8 மாதம் ஆகிவிட்டது வெளியில் விடுவதற்கு. அதன் பிறகு பாஸ்போர்ட்டை மட்டும் கையில் கொடுத்து, இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று அனுப்பிவிட்டார்கள். நான் கையில் எதுவும் இல்லாமல் வந்து இறங்கினேன். ஊரில் யாரும் இல்லை. அந்த பதட்டத்தில் மாமா வீட்டுக்கு போனேன். அவர்தான் சொன்னார் அப்பா அம்மா தங்கை இருக்கும் இடத்தை.
மாமா அவர் மகள் கார்த்திகாவின் திருமணத்துக்கு சேர்த்து வைத்திருந்த பணத்தை எனக்கு கொடுத்து உதவினார் வெளியூர் போவதற்கு. நான் போய் உழைத்து அனுப்பிவிடுவேன் என்ற நம்பிக்கையில் தற்போது எதுவும் இல்லாமல் வந்து நின்றதும் மாமாவிற்கு மன வருத்தம். கார்த்திகாவின் திருமணத்தை எப்படி நடத்துவது என்று தெரியாமலும் தடுமாறி போய் நின்றார். என் காதல் தெரியாத நம் வீட்டில் நீதான் கார்த்திகாவை கட்ட வேண்டும். என் பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி கார்த்திகாவை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என்றான் யாதேஷ். மஞ்சரி அமைதியாக உட்கார்ந்து இருந்தால் கண்களில் கண்ணீர் மட்டும் எட்டி பார்த்தது. நீங்கள் எங்களுடைய காதலை வீட்டில் சொல்லவில்லையா என்றாள் மஞ்சரி. எப்படி சொல்வது மாமா, இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டது என்னால். மேலும் எங்கள் காதலை சொல்லி அவர்களை காயப்படுத்த நான் விரும்பவில்லை, அதனால் மறைத்து விட்டேன் என்றான் அவன். அப்ப நான் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று யோசித்து விட்டீர்களா? அப்படித்தானே என்றாள் மஞ்சரி. அதற்கு அவளிடம் பதில் இல்லை. அமைதியாக இருந்தான். எப்போது நீ திருமணம் செய்து கொண்ட என்றான் யாதேஷ். நானும் உங்களை தேடாத இடம் இல்லை. எனக்கு வேறு வழி தெரியாமல் ஜெகனை திருமணம் செய்து கொண்டேன் என்றாள் மஞ்சரி. இருவரும் அமைதியாக இருந்தார்கள். சரி, நமக்கென்று கடவுள் அமைத்த வாழ்க்கை இதுதான் என்றாள் மஞ்சரி. யாதேஷ் அவனுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தான். இது என்னுடைய புதிய நம்பர் என்றும் அவளும் வாங்கி வைத்து கொண்டாள். நீ ஏதும் ஃபோன் நம்பரை மாற்றவில்லை தானே என்றாள். அவளும் இல்லை என்றாள். இருவர் கண்களும் கலங்கிய நிலையில் விடை பெற்று கொண்டார்கள். அவனை விட்டு வரும்போது மஞ்சரிக்கு கவலையாக இருந்தது. அவன் இடுப்பை கட்டுப்பிடித்து படி பைக்கில் சுற்றிய கால்களுடன் உண்டு. எத்தனை கற்பனைகள், எத்தனை ஆசைகள். அவள் கைகோர்த்து நடந்த நாட்கள் இதுவெல்லாம் இனி திரும்பி வரவே வராது என்று நினைத்தபடி ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் மஞ்சரி. யாதேஷுக்கும் மஞ்சரி நினைவாகவே இருந்தது. இருவரும் வருங்காலத்தை பற்றி எவ்வளவு பேசியிருப்போம். அழகான கற்பனைகளோடும் ஆசைகளோடும் இருவரும் எவ்வளவு நெருக்கமாக இருந்து இருக்கின்றோம். இன்று அவள் வேறொருவன் மனைவி. மறுபடியும் ஏன் நான் அவளை பார்த்தேன் என்று அவன் கவலைப்பட்டான். நாட்கள் சென்றது. ஒரு நாள் யாதேஷ் ஃபோன் பண்ணினான். மஞ்சரி எப்படி இருக்க என்றான். நன்றாக இருக்கிறேன் என்றாள். நான் ஃபோன் பண்ணி பேசினால் உனக்கு ஏதும் பிரச்சனையா என்றான். அப்படி எதுவும் இல்லை என்றாள் மஞ்சரி. இருவரும் அடிக்கடி ஃபோனில் பேச ஆரம்பித்தார்கள். ஜெகன் காலை 8 மணிக்கு வேலைக்கு போய்விடுவான். கார்த்திகாவும் அந்த நேரத்தில் வேலைக்கு போய்விடுவாள். யாதேஷ் 2 மணிக்கு வேலைக்கு போவதால் அது மட்டும் அவனுக்கு நேரம் இருக்கும் மஞ்சரியிடம் கதைப்பதற்கு. ஆரம்பத்தில் 1 வாரத்துக்கு ஒரு முறை என்று பேச ஆரம்பித்தவர்கள் இப்போது எல்லாம் ஒவ்வொரு நாளும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இருவரும் ஒரு நாள் கூட கதைக்காமல் இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து பக்கத்தில் இல்லாத குறை மட்டும்தான். ஃபோனில் வீடியோ ஆன் பண்ணிவிட்டால் தங்களையே மறந்து இருவரும் மணித்தியாலமாக பேசுவார்கள். ஜெகனிடம் கூட வெட்கப்படும் மஞ்சரி யாதேஷிடம் துளியும் இல்லாமல் போனது காரணம் இருவரும் செக்ஸ் முதல் கொண்டு நாட்டு நடப்பு மற்றும் அனைத்தையும் அலசி ஆராய்வார்கள். ஜெகன் வாயே திறக்க மாட்டான். லைட்டை அணைத்து விட்டு படுத்து எழும்பினால் போதும் என்று நினைக்கும் ஆள் அவன். மஞ்சரிக்கு அது கொஞ்சம் போரிங் தான். யாதேஷிடம் பேச ஆரம்பித்ததிலிருந்து அவன் ஒவ்வொன்றையும் ரசிப்பவன். போடும் ஆடைகளை கொண்டு அனைத்தையும் ரசனையோடு பார்ப்பவன். அதனால் என்னவோ தனது மொத்த அழகும் அவனுக்கு தெரிய வேண்டும் என்பதில் மஞ்சரி கவனமாக இருப்பாள். இப்போதும் அப்படி ஒரு நைட்டியுடன் யாதேஷுக்கு முன்பு தனையணையில் சாய்ந்து கதை பேசி கொண்டு இருக்கிறாள் மஞ்சரி. இந்த நைட்டியில் நீ ரொம்ப அழகாக இருக்க, பார்த்தால் எனக்கு என்னமோ செய்கிறது, ஒரு 10 நிமிஷம் என்று அவன் கண்ணடித்தான். அவளும் புரிந்து கொண்டு இருவரும் ஃபோனில் பார்த்து எல்லாம் முடித்து கொண்டார்கள். மறுபடியும் நைட்டியை சரி செய்து கொண்டு மஞ்சரி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். இன்னைக்கு அதிகமாக சந்தோஷமாக இருப்பதாக தெரியுது என்றாள் மஞ்சரி யாதேஷிடம். ஆமாம், கார்த்திகா கர்ப்பமாக இருக்கிறாள் என்றான் யாதேஷ். அப்படியா? சந்தோஷமான விஷயம். எத்தனை மாதம் என்றாள் மஞ்சரி. 2 மாதமாக போகுது என்று நினைக்கிறேன் என்றான் யாதேஷ். நீயும் அப்பாவாக போற என்றாள் மஞ்சரி. ஆமாம், நீதான் இன்னும் பெத்துக்காம இருக்க. ஜெகன் பக்கத்தில் வைத்து கொண்டு என்ன பண்றான் என்று சிரித்தாள் யாதேஷ். முயற்சி செய்கிறோம், ஆனால் ஒன்றும் இல்லையே என்றாள் மஞ்சரி. அப்ப நான் தான் வரணும் என்றான் யாதேஷ். நீ வாயை மூடு. நானும் நீயும் கட்டியிருந்தால் இன்னும் நேரம் அம்மாவாக இருப்பேன் என்றான் பெருமீச்சு விட்டபடி. சரி சரி, கவலைப்படாதே, இப்போதும் நானும் நீயும் சந்தோஷமாக தானே இருக்கோம். பக்கத்தில் இல்லாத குறை மட்டும் தானே என்றான் யாதேஷ். இது ஒரு வாழ்க்கையா? 2 பேரும் நாங்கள் கட்டியிருப்பவர்களுக்கு துரோகம் பண்ணி கொண்டு கள்ளமாக இன்னும் காதலித்து கொண்டு என்ன வாழ்க்கை யாதேஷ் இது என்றாள் மஞ்சரி. உனக்கு என்னை மறக்கவும் முடியாது, நீ இல்லாமல் எனக்கு இருக்கவும் முடியாது. இனி நானும் நீயும் அந்த அளவிற்கு நெருக்கமாகிவிட்டோம். இந்த வாழ்க்கை சரியென்று நான் சொல்ல வரவில்லை. துரோகம் செய்வது உண்மை. ஆனால் இந்த அன்பு இல்லாமல் 2 பேரும் வாழ முடியாது. உனக்கு முடியும் என்றால் என்னிடம் 2 நாட்கள் பேசாமல் இரு, பார்க்கலாம். அது உனக்கும் முடியாது, எனக்கும் முடியாது. எத்தனை தடவைகள் நானும் நீயும் அப்படி முயற்சி செய்து தோத்து போய் இருக்கிறோம். எல்லார் பார்வைக்கும் நாங்கள் துரோகிகள் தான். இந்த ஃபோன், ஐபேட், லேப்டாப் எல்லாம் நம் கையில் இருக்கும் மட்டும் எதுவும் பண்ண முடியாது. நாங்களே இந்த தொடர்பு வேண்டாம் என்று ஒதுங்கினால் கூட இதுகள் நம்மை விடாது என்றான் யாதேஷ். அதுவும் ஒரு வகையில் உண்மைதான் என்றாள் மஞ்சரி. இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். இந்த கதை உங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும்
சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் இன்னொன்று நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நாளை இது போன்ற ஒரு நல்ல அருமையான கதையோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.